அட என்னடா இது, இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் ஒரு மேட்ச்ல கூட தோக்காத ஆர்ஆருக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச்க்கும் ஆர்ஆருக்கும் இடையில நடந்த இந்த ஐபிஎல்லோட 21வது மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் உடைய இந்த ரெண்டு இளம் பவுலர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய டோட்டல் பேட்டிங் ஆர்டரையும் இந்த அளவுக்கு கதற வச்சுட்டாங்க. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின எஸ்ஆர்ஹெச் டீமோடைய ஓபனர்ஸ் ஆன டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் எதிர்பார்த்த துவக்கத்தை கொடுக்கல. இதுலயும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுல் பண்ண இந்த மேட்சோடைய ஃபர்ஸ்ட் பால்லேயே கோல்டன் டக் ஆகி வெளியேறினார் அபிஷேக் சர்மா. இதை தொடர்ந்து இன்னொரு ஓபனரான டிராவிஸ் ஹெட் விக்கெட்டையும் கேப்டன் ரியான் பராக் எடுக்க டவுன்ல கிளம்புறாங்க. இஷான் கிஷான் மட்டும் ஒரு எண்ட்ல விக்கெட் போனாலும் இன்னொரு எண்ட்ல இவர் சாலிடா நின்று அதிரடியா விளையாண்டது மட்டும் இல்லாம அவருடைய டஃப்பான பவுலிங் லைனப்க்கு எதிராக கேப்டன் இஷான் கிஷான் மட்டும் 44 பால்ஸ்க்கு 91 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆக இவருக்கு சப்போர்ட் கொடுக்குற வகையில என்ரிக் கிளாசனும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்த நிதிஷ்குமார் ரெட்டியும் அதிரடியா விளையாண்ட காரணத்தினால எஸ்ஆர்ஹெச் டீம் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 216 ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சாங்க. 216 தானே, இதெல்லாம் எங்க டீம் வெறும் 18 ஓவர்ல சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா ஆர்ஆர் ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குற வகையில எஸ்ஆர்ஹெச் உடைய டெபு பவுலரான பிரஃபுல் ஒரு பவுல் பண்ண ஃபர்ஸ்ட் ஓவருடைய செகண்ட் பால்லேயே வைபவ் சூரியவன்ஷிய கோல்டன் டக் அவுட் ஆக்குனது மட்டும் இல்லாம பவுல் பண்ண ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அடுத்தடுத்த 3 விக்கெட்களை எடுத்து ஆர்ஆர் டீமோடைய டாப் ஆர்டரையே ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஆர்ஆர் உடைய பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க, டக் அவுட் ஆனாங்க, போனாங்க, ரிப்பீட்னு சொல்ற மாதிரி சூரியவன்ஷி, துருவ் ஜூரல் அப்புறம் பிரெட்டோரியஸ் இவங்க 3 பேரும் அடுத்தடுத்த பால்ல டக் அவுட் ஆக 2 ஓவர் முடிவுலேயே ஆர்ஆர் 3 விக்கெட்களை இழந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தான் இப்படி போச்சுன்னு ஆர்ஆர் ஃபேன்ஸ் பார்த்தா செகண்ட் ஓவரோடைய தேர்ட் பால்லே ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை எஸ்ஆர்ஹெச்சோடைய இன்னொரு டெபியூ பவுலரான ஷக்கீப் ஹுசைன் ஒரு ரன் அடிச்சிருந்த நிலைமையிலே ஜெய்ஸ்வால் அவுட் ஆக்க தொடர்ந்து மேட்சோடைய தேர்ட் ஓவர்லேயே வெறும் 4 ரன் அடிச்சிருந்த நிலைமையில கேப்டன் ரியான் பராக் பிரஃபுலோடைய ஓவர்ல அவுட் ஆக ஆர்ஆர் டீம் வெறும் 9 ரன்களுக்கே 5 விக்கெட்களை இழந்த நிலையில கட்டத்தில் ஆர்சிபியோடைய 49 ஆல் அவுட்ங்கிற ஒரு மோசமான ரெக்கார்டை முறியடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மிடில் ஆர்டர்ல டானவான் ஃபெரேராவும் ஜடேஜாவும் சேர்ந்து ஆர்ஆர் டீமை ஓரளவுக்கு மீட் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் பண்ற வகையில ஷக்கீப் ஹுசைன் மறுபடியும் உள்ள வந்து டானவான் ஃபெரேராவை 39 ரன்கள் அடிச்சிருந்த நிலைமையில போல்டாக்க ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் உடைய பவுலிங்ல டோட்டலா கொலாப்ஸ் ஆகி 19வது ஓவர்லயே 189க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதன் காரணமா இந்த மேட்சை 57 ரன்கள் வித்தியாசத்துல எஸ்ஆர்ஹெச் டீம் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் ஓனரான காவ்யா மாறனுடைய முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. எஸ்ஆர்ஹெச்சோட இந்த 2 யங் பேசர்ஸும் அவங்களுடைய டெபியூ மேட்ச்லயே ஆளுக்கு 4 விக்கெட் எடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.